ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டோட்டில் வந்து ஒரு சுற்றறிக்கை வந்து விட்டுருக்காங்க. என்னன்னா, ஆகஸ்ட் மாதம் வந்து எக்ஸாம் நடந்துச்சு, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அரசு வணிகவியல் எக்ஸாம் நடந்துச்சு, தட்டச்சு, சொற்கெழுத்து மற்றும் கணக்கியலுக்கு வந்து எக்ஸாம் நடந்துச்சு. அதுக்கான விடைத்தாள் திருத்தும் பணி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதுதான் வந்து இந்த சுற்றறிக்கையில் வந்து சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து நோட்டீஸ் வந்து விட்டுருக்காங்க. 12/9/2024 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு. தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தால் வருடத்திற்கு 2 முறை அரசு வணிகவியல் தேர்வு வந்து நடத்தப்பட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் தற்போது ஆகஸ்ட் 2024 எக்ஸாம் நடந்ததில்ல. தட்டச்சு, சொற்கெழுத்து மற்றும் கணக்கியல் இந்த தேர்வுகள் நடத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. இந்த அரசு வணிகவியல் சுருக்கெழுத்து தேர்வு விடைத்தாள்கள் திருத்தும் பணிக்காக 5 மையங்களும் மற்றும் கணக்கியலுக்கு வந்து 1 மையமும் 21/9/2024 அன்றைக்கி வந்து ஸ்டார்ட் ஆகுது. எதுக்குன்னா ஷார்ட் ஹேண்டுக்கும் அந்த அக்கௌண்டன்சின்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸாமுக்கு வந்து 21/9/2024 ஆரம்பிக்குது. அதே மாதிரி தட்டச்சு தேர்வு விடைத்தாள்கள் திருத்தும் பணி வந்து 47 மையங்கள் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டேட் வந்து 28/9/2024 அன்றைக்கி வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து எப்போதுமே ஷார்ட் ஹேண்ட் அக்கௌண்டன்சி வந்து ஏர்லியராகவே ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ வந்து அதே மாதிரி 28/9/24 அன்றைக்கி வந்து தட்டச்சு தேர்வு விடைத்தாள்கள் வந்து திருத்தும் பணி வந்து மேற்கொள்கிறாங்க. ஏன்னா வந்து டைப்பிங் எக்ஸாம் வந்து இப்போ தான் ரீசெண்டாக முடிஞ்சிச்சு. அதனால் வந்து ஒரு 1 வீக் கேப் விட்டு அதுக்கு முன்னாடியே ஷார்ட் ஹேண்டும் அக்கௌண்டன்சி எக்ஸாமும் வந்து முன்னாடியே முடிஞ்சனால இதை வந்து திருத்த ஆரம்பிக்கிறாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல். ஸோ வந்து ரிசல்ட் வந்து இன்னொரு 45 டேஸில் வந்து எதிர்பார்க்கலாம். அதனால் நல்லா படித்தவங்க, அதாவது நல்லா எக்ஸாம் வந்து நல்லபடியாக பண்ணவங்க வந்து அடுத்து வந்து டிஎன்பிசி ஏதாவது படிக்கிறதா இருந்தால் நீங்கள் படிங்க. தமிழ், ஜிஎஸ் இல்லாட்டி மேக்ஸ் இதை வந்து கவர் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு யூனிட் வந்து கவர் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து ஒழுங்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணலன்னா நீங்கள் வந்து எனக்கும் வந்து ஒரு ஸ்பீடு இல்லாட்டி 2 ஸ்பீடு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா ஸ்பீடு வந்து போச்சுன்னா நமக்கு வந்து கைக்கு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஷார்ட் ஹேண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதில் வந்து க்ளியர் பண்ணுற வரைக்கும் நீங்கள் தினைக்கும் எழுதிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எக்ஸாமுக்கு. இப்போ அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த ஒரு மாதத்துலேயே வந்து விட்ருவாங்க. இன்றைக்கி வந்து நெக்ஸ்ட் February 25 வந்து எக்ஸாமு. அதை வந்து சீக்கிரம் விட்ருவாங்க. அதனால் எக்ஸாம் வந்து நல்லா பண்ணவங்க வந்து அடுத்த பாருங்கள். எக்ஸாம் நல்லா வந்து பண்ணாதவங்க வந்து என்ன ஸ்பீட் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதே வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அது வந்து அடுத்த ஸ்டேஜ் போனோமா இல்லை அதே லெவலில் இருக்கோமா நம்ம பார்த்துட்டு நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விடைத்தாள் மதிப்பீட்டு பணி குறித்த வழிமுறைகள் வந்து இந்த DTE-TN government.in இந்த ஷார்ட் ஹேண்ட் எவல்யூஷன் இந்த டாட் வந்து கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க. ஷார்ட் ஹேண்டுக்கு இது, டைப் ரைட்டிங் வந்து இது நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இதான் இந்த சுற்றறிக்கையில் வந்து சொல்லியிருக்காங்க. இதான் நான் சொல்ல நினச்சேன். ஸோ வந்து அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். Until then, see you guys.